இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம் என் பொண்டாட்டி கிட்ட பேசணும். பேசிக்கிறவா? அதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே. இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் கொஞ்சம் ஓரமா போய் வேடிக்கை பாருங்க. இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கா. ரெடி ஆயிட்டு வந்ததும் பேசு. பாரா, இதோ உட்கார்ந்திருக்காளே சித்ரா, இவன் என் பொண்டாட்டி. இவளோட அப்பா என் மாமனாரு மிஸ்டர் கிருபாகரன். அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இவள்கிட்ட பேச வந்திருக்கேன். ஓ, உங்களுக்கு பிடிக்கலையா இந்து? அச்சோ, நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா? நான் வேணா எங்க மாமாட்ட போய், மாமா நான் சித்ரா கிட்ட பேசலான்னு போனேன். உங்க வீட்டு வேலைக்காரி இந்து, அவளுக்கு பிடிக்கலையா, நான் இப்ப என்ன மாமா பண்றது அப்படின்னு கேட்டு வந்துட்டுமா? ஏய், கேட்கட்டுமா? ஏய் டேய், உனக்கு என்ன இப்ப இவகிட்ட பேசணும் தானே? பேசிக்கோ. அது வாங்க சித்தி. சித்துமா, செல்லம், நீ இந்த சாரியில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? பா, நீ இவ்வளவு அழகா? ஏன் செல்லம் மாமா பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போற? இங்க பாரு, நாளைக்கு விடுஞ்சுன்னா நீ என் பொண்டாட்டி. அதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஆனா இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்க? சரி, புரியுது. உன்ன நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். இங்க பாரு, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு ஸ்டேஜுக்கு வந்துரு. மாமா உனக்காக காத்துட்டு இருப்பேன். நான் வரட்டா? பா, என்னது இது? ச்சே, ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கே. அப்புறம் உங்க திட்டலாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த லீலா உயிரோட மண்டபத்துக்கு வந்துடும் நினைக்கிறேன். சரி, உங்க திட்டம் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். என்ன 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 வேணாம். சலா, வரட்டா? ஐயோ, ஈடுபட்ட பையன். நம்ம கிட்டதான் லீலா இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு பாத்தீங்களா? இவனை